Stop it! Stop it! Stop it! டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆப்ரேஷன்னா அதுக்கு எப்போவுமே 2 பிளான் இருக்கும். ஒன்று பிளான் ஏ, இன்னொன்று பிளான் பி. நீ இப்போ மாட்டினது பிளான் பி. சொல்லு, எதுக்காக பிளாக்மெயில் பண்ணீங்க? ஃபாதர், ஜெசிகா, வித்யா, எங்கள் அண்ணி அபிநயா, இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர். அதை நீ தான் சொல்லணும். ரெக்கார்ட். நான் பயப்படல. என்னைக்கு நாங்கள் செஞ்ச தப்பு தெரியுதோ அன்னைக்கு மற்றவங்க செஞ்ச தப்பும் தெரியதானே போகுது. அதான் கேட்குறேன், ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது? டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? டாக்டர்ஸ் மட்டுமா? ஜெசிகா, ஸ்கை டிவி எம்டியோட ஒய்ஃப். அவள் பெரிய கிரிக்கெட் ஃபேன் மட்டும்தானே தெரியும். ஆல்ரவுண்டர் வினோத் மேக்ரா மேலே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஃபேன். ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணா தெரியுமா? தனக்கு பிறக்க போகிற குழந்த அவனை மாதிரியே கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும்னு வெறி. அதுக்கு அதே கிரிக்கெட் பிளேயரோட உயிரினக்கில் பல லட்சம் கொடுத்து வரம் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஸ்போம் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கா. அதுவும் அவள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். மினிஸ்டர் துரசிங்கம் அவரோட பையனுக்கு வாரிசு வேணுங்கிறத விட தான் அரசியலுக்கு வாரிசு வேணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் பையனால் முடியலன்றதுனால சொந்த மருமகன் கூட பார்க்காம அவனோட உயிரணுக்களையே. தப்பு யார்கிட்ட இருக்கு? மற்றவங்க பணத்துக்காக தப்பு பண்ணும்போது தட்டி கேட்க சொல்றியா? கேட்குறோம், பணமாக கேட்குறோம். ஹலோ, உண்மையை கேட்ட ஃபாதரையும் உண்மையை சொன்ன ஜெசிகாவையும் இல்லாமல் பண்ணோம். மினிஸ்டர் ஒத்து வராதனால அவன் மருமக வித்யா கிட்ட உண்மையை சொன்னோம். அவன் என்ன பண்ணுவா? சூசைட் பண்ணிக்கிட்டா. டாக்டர், ஜெசிகா, மினிஸ்டர், இப்படி இவங்கெல்லாம் தப்பு பண்ணது இருக்கட்டும். ஏன் நீ என்னடா தப்பு பண்ணாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ அபினியா. ஆமாம், நீங்கள்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹலோ, நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, உனக்கு என்ன வேணும்? கோவப்படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. இன்னும் 3 மாசத்துல வளகாப்பு, 6 மாசத்துல பிரசவம்னு இருக்கிற நீ இப்படி கோவப்பட்டா எப்படி? இதுக்கே கோவப்பட்டா? உனக்கு தெரியாது, இன்னொரு விஷயத்த சொல்ற கேட்டுக்கோ. உன் வயிற்றுல வளருது உன்னோட குழந்தையவனா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது உன் புருஷனோட குழந்தை கிடையாது. டாக்டர் துளசி, வரம் ஹாஸ்பிட்டல், செயற்கை கருத்தரிப்பு. உனக்கும் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். போய் சொன்ன டாக்டர்கிட்ட போய் கேட்டுப்பார், எது உண்மைன்னு தெரியும். உன் வயிற்றில் வளர்றது உன் புருஷனோடது கிடையாது. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை உன்ன மாதிரியே இருந்தாலும் சத்தியமாக உன் புருஷன் மாதிரி இருக்காது. அப்பா மாதிரி கண்ணு, அப்பா மாதிரி மூக்கு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த அடையாளமும் இருக்காது. டாக்டர், என்னாச்சு சொல்லுமா? என் வயித்துல வளருது எங்க குழந்தை தானே. இதுல என்ன டவுட்? உன் குழந்தை தான். அதில்ல டாக்டர், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பிறக்க போற குழந்தை தானே. கேக்குறேன்ல, சொல்லுங்க டாக்டர்.
ப்ளீஸ், இது என் ஹஸ்பண்ட்னால மட்டும் பிறக்க போற குழந்தை தானே? இல்ல, உன் வயத்துல வளர்றது உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்களால உருவானது இல்ல. ஸ்பெர்ம் பேங்க்ல இருந்து எடுக்கப்பட்ட வேற ஒருத்தரோட உயிரணுக்கள். ஏன்னா உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் மூலமா எந்த ஒரு விதத்திலையும் குழந்தை உருவாக்கி தர முடியாது. அப்புறம் ஏன் டாக்டர் இப்படி போய் சொன்னீங்க? சொல்லியிருந்தேன்னா இன்னொருத்தரோட உயிரணுக்கள் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுக்க சரின்னு சொல்லியிருப்பீங்களா? உன் ஃபேமிலிக்கு தெரியாம பண்ணாலும் உன் ஹஸ்பண்ட் ஒத்துப்பாரா? அப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் டாக்டர்? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தை இல்லாம வருஷம் ஆக ஆக ஒரு பொண்ணையும் அவ ஹஸ்பண்டையும் இந்த சொசைட்டி எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு டாக்டரா நல்லா பார்த்தவ. அத நீயும் படக்கூடாதுன்னு தான் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ண. இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? அப்படி தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா என் மேல என்ன ஆக்ஷன் வேணா எடு. இங்க பாரு, உனக்காக இல்லாட்டியும் சொசைட்டில உன் ஹஸ்பண்ட்காவது இத பண்ணிதான் ஆகணும். உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் புருஷன் உன் ஃபேமிலியெல்லாம் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய தான் அவங்க வம்சம் வாரிசுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு டீல் வேணாம். அதுக்கு வேலை 50 லட்சம் வித் நோ டிடிஎஸ். அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட உன் புருஷன்கிட்ட வேணா இல்லாமல் இருக்கலாம். உங்கள் அப்பா பெரிய ஆளாக இல்லாட்டியும் இப்போ கேஸ் ஜெயிச்சதில் ரொம்ப பெரிய ஆள். 4 கோடி சொத்து வந்திருக்கு. அதில் ஜஸ்ட் 12.5% சொந்த பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாரான்னு புருஷனுக்கும் போலீஸ்க்கும் சொல்லணும்னு நினச்ச. ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துருப்பல்ல. உண்மையை சொன்ன ஜெசிகாவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட சர்ச் ஃபாதரும் செத்த மாதிரி தான் உன் முடிவும் புருஷன் முடிவும். அது மட்டும் இல்லை, உன் மொத்த சந்தோஷமும் போயிடும். இப்போல்லாம் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலையே செய்ய முடியல என்னால். பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்தா என்ன பேர் அப்படின்னு லிஸ்ட் போட்டு யோசிக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு. உங்களுக்கு என்ன ஆசை? பையனா பொண்ணா? இத்தனை வருஷம் கழிச்சு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. சரி, பிறக்க போறது பையனா பொண்ணா என்ன பேரு இதெல்லாம் விட்டுரு. குழந்தையோட இனிஷியல் என்ன சொல்லு பார்க்கலாம். இல்ல, AS. A for Arvind, S for Shri Abhinaya. குழந்தைங்கிறது அப்பான்னு ஒருத்தர் மட்டும் சொந்தம் கொண்டாடுற விஷயமா என்ன? எல்லா வலியும் தாங்கிட்டு அப்பான்ற அடையாளத்தை கொடுக்குற உனக்கு நான் அந்த மரியாதை உரிமை கொடுக்கணும்ல. என்ன அபி, திடீர்னு வந்திருக்க? ஸ்கேனிங் கூட அடுத்த வாரத்துல தானே சொல்லியிருந்தேன். ஐ ஹோப் யூ கம்ப்ளீட்லி கிளியர் அண்ட் ஆல் ரைட் நவ். நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா டாக்டர்? சொல்லுமா, அதுக்காக தானே நான் இருக்கேன். எனக்கு அபார்ஷன் பண்ணிருக்கு டாக்டர். என்ன சொல்ற? ஆமா டாக்டர், என் வயித்துல வளர்ற கருவை கழிச்சிடுங்க. இதுவும் குழந்தை இல்ல, இது என் குழந்தை இல்ல. என் வயித்துல குழந்தைன்னு ஒண்ணு வளர்ந்தா அது என் புருஷனோட தான் மட்டும்தான் இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு அம்மான்ற ஸ்தானம் தான் முக்கியம்னு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா நான் போதுமா? அவருக்கு நான் சுத்தமா இருக்க வேண்டாம்? என் ஹஸ்பண்ட்க்கு நான் உண்மையா இருக்கணும். எனக்கு அது போதும் டாக்டர். உனக்கு ஒரு வாரிசு, உன் ஃபேமிலிக்கு வம்சமே இல்லாம போயிடும். போதும் டாக்டர். எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட இதே சொல்லுவீங்க? குழந்தை மட்டும்தான் முக்கியமா? எனக்கு குழந்தை இல்லைன்னா அவர் என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அவரை இன்னும் நல்லா பார்த்துப்பேன். உன் ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட தான் அபார்ஷன் பண்ண முடியும்.
யாரோட பெர்மிஷன் கேட்டு எனக்கு இப்படி பண்ணீங்க? அவர்கிட்ட என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இது வேண்டாம். உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது செய்யுங்க. இவ்வளவு நாள் பிரசவ வலிக்காக ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வலி என்னால தாங்க முடியல.